எல்லா துறையிலுமே ஏஐ, ரோபோட்டு எல்லாத்தையும் வச்சுட்டா, அப்புறம் எப்படி மனுஷனுக்கு மதிப்பு இருக்கும் சொல்லுங்க? அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது உங்க இஷ்டம். நீங்க கேஷ் கேஷ் பாய்க்கிறீங்களோ, கேஷ்லெஸ் பாய்க்கிறீங்களோ, ஏஐ பாய்க்கிறீங்களோ உங்க இஷ்டம். ஆனா, அது ஒரு எல்லாருக்கும் நெறைய நிறுவனங்கள், கார்ப்பரேஷன் கம்பெனி, பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனிங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வசதியா தான் இருக்கும். ஏஐ வந்துருச்சு. ஏஐ மூலியமா நெறைய காரியங்கள் செய்யலாம். எல்லா விஷயத்துக்கும் பாய்க்கலாம். ஏஐ ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா விஷயத்துக்கும் பாய்க்கலாம். படிக்கிறதுக்கு பாய்க்கலாம், பிஸ்னஸ்க்கு பாய்க்கலாம். அப்புறம் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். நெறைய விஷயங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அது. ஆனா அதுவே மனுஷன அடியோட அழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் அத பத்தி சொல்றது. ஸோ நீங்க கேஷ்லெஸ் பாவிங்க, பாய்க்காதீங்க. ஏஐய பாவிங்க, பாய்க்காதீங்க. டச் அண்ட் கோ பாவிங்க, பாய்க்காதீங்க. ஆட்டோ டெபிட் பாவிங்க, பாய்க்காதீங்க. கிரெடிட் கார்டு பாவிங்க, பாய்க்காதீங்க. அது உங்க இஷ்டம். ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஸோ பேங்கில் காசு போட்டு அதை நம்ம வெளியே எடுக்க முடியல, ஆஃப்லைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டெபிட்டில் பாய்க்கலாம். இல்லை நீங்கள் டச் அண்ட் கோ பாய்க்கும் போதோ இல்லை கியூஆர் கோட் பாய்க்கும் போதோ எல்லாம் ஆஃப்லைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேஷ் பாய்க்கலாம். ஸோ அது இல்லைன்னா இது பாய்க்கலாம், இது இல்லைன்னா அது பாய்க்கலாம். அச்சஸ்தா இச்சஸ்தா. சரியா? அதுக்கு தான் சொல்கிறது. உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு பாய்ங்கன்னு தான் சொல்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனை, அதெல்லாம் பாய்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்கள் வசதி பொறுத்தது. ஸோ யாரு கண்டா இன்னும் ஒரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ மனுஷனுங்க மேன் பவர் தேவைப்படாமல் போயிடும். ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி ரோபோட்லாம் வந்துருச்சு. ரெடியாக வேறு வச்சுருக்கானுங்க, செஞ்சு ரெடியாக வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நடைமுறைக்கு கொண்டாந்துருவாங்க. ஸோ மனுஷனுங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். என்ன செய்யலாம்? இது நம்ம தடுக்க முடியுமா? அவனுங்க பெரிய பெரிய கார்ப்பரேஷன் கம்பெனி, ஹைப்பர்டெக் கம்பெனி, அவனுங்க போடுறது தான் சட்டம், அவனுங்க போட்டது தான் ரூல்ஸு. ஸோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியும், செய்யலாம். ஓகே, எல்லா துறையிலையும். ஓகே, ஆஃபீஸு, பேங்க்கு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, கம்பெனிங்க, வீட்டு வேலை, அந்த வேலை, கொளுத்து வேலை, கான்ட்ராக்டரு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்துலேயும் ஏஐ வச்சுட்டாங்கன்னா டைம் இருக்குன்னும். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது மாற்றிக்கிறதுக்கு. சரியா? மாற்றிக்கலாம். வாங்க மாற்றிக்குவோம். நானும் மாற்றிக்கிறேன், நீங்களும் மாற்றிக்கங்க. பிஸ்னஸ் ஆரம்பிங்க. எல்லாரும் மனுஷனுங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அடுத்தவன்கிட்ட கை கட்டி அடிமையாக இருக்கிறத நம்ம தாத்தா பாட்டி காலத்தோடு போட்டோம். தாத்தா பாட்டி காலத்தில் கூட தாத்தாலாம் சொந்த பிஸ்னஸ் அது இதுன்னு செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அப்பயும் அவங்களுக்கு அந்த விழிப்புலாம் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஜோக்கான ஒரு காலகட்டம். டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நல்ல மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய டெக்னாலஜிலாம் இருக்குது. ஸோ டெக்னாலஜியை பாவிச்சு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். எல்லோரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. சொந்தமாக தொழில் பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் இருக்குது, எல்லாம் பண்ணலாம். பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் 10 வருஷம் டைம் இருக்குது. ஸ்டில் நம்ம இதை திருப்பி அப்படி இப்படின்னு திருப்பி போடலாம். சப்பாத்தி மாதிரி, ரொட்டி சென்னை மாதிரி திருப்பி போடலாம். ஸோ வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆல்டர்னேட்டிவை ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக இருக்கணும், அதான் முக்கியம். ஓகே, நீங்கள் முடிவு எடுக்கணும், ரெடியாக இருக்கணும். இந்த செயற்கை திட்டங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு மனுஷனை வாத்தியாராக வைக்காம ஒரு ரோபோட்டை வாத்தியாராக வச்சா என்ன பண்ணுவீங்க?
பேங்க் நீங்க போகும்போது அங்க எல்லாம் ரோபோட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே. ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்லாம் ரோபோட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சங்கடமா இருக்காது? சங்கடமா? அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளவோ நடந்துருச்சு, எவ்வளவோ மாறிடுச்சு. இதுவும் நடக்க வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பிரகாசமா. பிரகாஷ் இல்ல, பிரகாசம். நல்ல பிரகாசமா இருக்கு. ஸோ, நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. சரியா? ஏற்கனவே நம்ம சாப்பாடுலாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியலா மாத்திட்டாய்ங்க. ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் கம்பெனிங்கள்ல செய்றது. ஸோ, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்றேன்? மறந்து போயிரும். உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் மறந்துருது. அதனால தான் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இன்னும் 5 வருஷம், 10 வருஷத்துல நமக்கு நெறையா டைம் இருக்கு இன்னும். இன்னும் மாத்திக்கிறதுக்கு. அதான் சந்தோஷமான ஒரு விஷயம். டைம் நெறையா இருக்கு. ஆக்சுவலி நமக்கு டைமே இல்ல. டைம்ன்றது ஒரு மாயை, இல்லூஷன் அப்படின்னு சொல்றாங்க. டைம் இல்ல. இப்பயே ஆரம்பிங்க. இதான் நம்ம டைமு. மணி எத்தன? இப்போ டைம் எத்தன? இதான் நம்ம டைமு. இப்போ பாருங்க, இதான் நம்ம டைமு. இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இதான் என் டைமு. இப்போ தான் எடுத்துக்கணும். நாளைக்கு எடுக்கிறேன், நாளைக்கு எடுக்கிறேன், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கதையே இல்ல. இப்போ தான் எடுக்கணும். ஓகே. இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். இதை பண்ண மாட்டோமா? ஓகே. ஸோ, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. மனிதர்கள் கையில். ஏன்னா நம்ம தான் வந்து எல்லாத்தையும் ஆரம்பித்தோம். ஓகே. இந்த ஸ்மார்ட் ஃபோனு, இந்த ஸ்மார்ட் ஹவுஸு, இந்த ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் இந்த ஸ்மார்ட் டிவி, அப்புறம் இந்த ஏஐ, அப்புறம் இந்த இன்டர்நெட் வைரஸ் வருதாமே, அது எல்லாத்தையும் நம்ம தான் ஆரம்பித்தோம். நோய், லொட்டு, லொசுக்கு, வைரஸு, அப்புறம் ஸ்கேமு எல்லாமே நம்ம தான் ஆரம்பித்தோம். ஸோ, யார் கண்டா? என்ன மாதிரியே ஒரு ஏஐ செஞ்சு தவறான முறைக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்ன மாதிரி மட்டும் இல்லை, உங்களை மாதிரியே செய்யலாம். ஓகே. கவனமாக இருக்கிறோம். ஸோ, ஏற்கனவே கிராஃபிக் பண்ணுறாங்க. சம்மந்தமே இல்லாத ஆள் ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் அவங்கள மாட்டி விடுறதுக்கு கிராஃபிக் பண்ணுறாங்க. கிராஃபிக் பண்ணி அங்கங்கே மேட்ச் பண்ணி என்னென்னமோ செய்கிறாங்க. என்னென்னமோ ஸ்கேம் என்னென்னமோ நடக்குது. எல்லாமே இப்போ டெக்னாலஜி வளர வளர வெறும் டெக்னாலஜி தான். முந்தியெல்லாம் மனுஷனுங்க செய்வாங்க. ஸோ கண்டுபிடிக்க ஈஸி. இப்போ எல்லாம் டெக்னாலஜி ஏஐ செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு தான், நம்மளோட வசதிக்கு, நம்மளோட முன்னேற்றத்துக்கு தான் இதெல்லாம். ஆனால் இதில் ரொம்ப தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் ரொம்ப நல்ல விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவங்களாம் பாராட்டுக்கள், அவங்களாம் வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்யுங்க. உலகத்தை நம்மளால தான் மாற்ற முடியும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, நீ நான் அந்த உலகத்தையே காப்பாற்ற போறியா, மாற்ற போறியான்னு. ஏன் முடியாது? இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆமாம், நான் எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன்? எதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா எனக்கு அப்படின்னு. 1000 மெழுகுவர்த்தி 1000 மெழுகுவர்த்தியை நான் பற்ற வச்சு அதுக்கு ஜோதி ஏற்றணும்னா, மெழுகுவர்த்தியில் அந்த நெருப்பில் பற்ற வச்சு அதை வெளிச்சமாக்கணும்னா எனக்கு தேவை ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான். அந்த ஒரு மெழுகுவர்த்தியில் 1000 இல்லை, 10,000 10 லட்சம் கூட பற்ற வைக்கலாம். ஸோ முடியாது நினைக்கிறீங்களா? முடியும். ஓகே. எல்லாத்தையும் மனுஷன் தானே செய்கிறான். அப்புறம் இது மட்டும் முடியாது முடியாதுன்றீங்க. என்ன பழக்கம் அது? முடியாது முடியாது முடியும்னு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். யார் சொன்ன சின்னாங்க இருக்கும்னு? செய்யலாமே. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள். இப்போ ரொம்ப பேர் எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் கார் வந்து வசதியாக இருக்கான். பெட்ரோல் கார் வாங்கினா பொல்யூஷனை தடுக்கும். சுத்தமான காற்று இருக்கா? எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட்ரியை கட்டுறானுங்க. புதுசாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. காடை அழித்து பில்டிங்கை கட்டுறான், ஃபேக்ட்ரியை கட்டுறான், அதை கட்டுறான், இதை கட்டுறான். நிறைய கெமிக்கல்லாம் வெளியாகுது. சுவாசிக்க உண்மையிலேயே சுத்தமான காற்று இருக்கா? இதில் எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் எலக்ட்ரிக் கார் கொடுத்து சுத்தமான காற்று உருவாக்க போகிறாங்களாம். இசிஓ வந்து ஏற்படுத்த போகிறாங்களாம். எலக்ட்ரிக் கார் ஏற்கனவே அதுவாகவே அடைச்சிக்குது, அதுவாகவே ஸ்டார்ட் பண்ணுது. ஏஐ கண்ட்ரோல், சொந்தமாக ஓடுற காடி, பறக்கிற காடி,
ஹலோ, 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 ஹலோ. எல்லாமே அவங்க வசதிக்கு தான். நம்ம வசதிக்கு இல்ல. எலக்ட்ரிக்கான்றாங்க. சார்ஜர் நீங்க போடும்போது கரண்ட் போச்சுன்னா எப்படி சார்ஜர் போடுவீங்க? பெட்ரோல் இருந்துச்சுன்னா, பாட்டுக்கு நீங்க வந்துட்டு உங்க வேலைய போய் பார்க்கலாம். ஓகே. அது யோசிக்கணுமா இல்லையா? எலக்ட்ரிக்கா கேட்க நல்லா தான் இருக்கு. ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும். போக போக உங்களுக்கு போக போக தான் தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது எப்படியும் உங்ககிட்ட வித்துருவானுங்க. ரொம்ப பேரு அந்த கிளாமருக்காக வாங்குறாங்க அத. கிளாமர் காட்டுறோம் மத்தவங்ககிட்ட பாருங்க நான் எலக்ட்ரிக்கா பைக்கிறேன். அதெல்லாம் ஒரு இது Facebookல போடுவாங்க, Instagramல போடுவாங்க, TikTokல போடுவாங்க. பாருங்க நான் எலக்ட்ரிக்கா பைக்கிறேன். எலக்ட்ரிக் சார்ஜர். இனிமே வீட்டுக்கு வீடு சார்ஜர் வைக்க போறானுங்க. ஸோ யார் பெட்ரோல் பாய்க்கணும் பாய்ங்க. யார் எலக்ட்ரிக்கா பாய்க்கணும் பாய்ங்க. அது உங்க இஷ்டம். நான் உங்கள ஜட்ஜ் பண்ணல. அது உங்க இஷ்டம். ஒரு ஐடியா தான் சொல்றேன். பிற்காலத்துல இது பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்க அல்டர்னேட்டிவ் இத பாவிச்சுக்கலாம். அதாவது பெட்ரோல் கார் பாய்ச்சுக்கலாம். சரியா? சாப்பாடுலாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நட்டு வச்சு சாப்பிட பாருங்க. ஏன்னா, இப்ப எல்லா சாப்பாடுமே ஒரு காலத்துல இப்ப நான் படிக்கிற காலத்துல 2வது காலத்துல பார்த்தீங்கன்னா, கையில சொந்த கையில மனிதனோட உழைப்பால உருவாக்க நெறைய சாப்பாடுங்க தான் இருந்துச்சு. அப்பயும் ஆர்டிஃபிஷியல் இருக்கு. அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப பரபரப்பா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மசாலா தூள்லாம் சொந்தமா அரைப்பாங்க. ஊபிக்காய் மாவுலாம் இப்ப பாக்கெட்ல வருது. ஊபிக்காயெல்லாம் நட்டு வச்சு, அத வளர்ந்து அப்புறம் மண்ணுக்கடியில இத எடுத்து போயி, அதுலேருந்து ஒரு மாவு செய்வாங்க சில பேர். எங்க வீட்ல எங்க அம்மாவும் அப்படிதான் செஞ்சாங்க. ஊபிக்காய் மாவு செய்வாங்க, தொட்டுக்க சொந்தமா செய்வாங்க. இப்ப எல்லாமே ரெடிமேட் ஆச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. சொந்தமா நட்டு வச்சு சாப்பிடுங்க. இல்ல உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா, நெறையா இயற்கையான உணவுலாம் கிடைக்கும். பழங்கள், காய்கறிகள் உழவர் சந்தையில கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம காப்பாத்தி வைக்கிறோம்னா, நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவு உலகம் முழுக்க உள்ள மனிதருக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு சப்போர்ட் பண்ணுங்க. எதையுமே வாழ்க்கை ரொம்ப இனிமையா போயிட்டுருக்கு. ஸ்வீட்டா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஸ்வீட் நெனச்சிடாதீங்க. பிளட்டி ஸ்வீட் இல்ல. பின்னாடி ஆப்பு இருக்குதான். அந்த ஆப்புலேருந்து நீங்க விலகி போணும்னா, விழிப்பா இருங்கன்னு சொல்றேன். ஸ்வீட்டா இருக்குன்னு நெனச்சுட்டு பேசாம அப்படியே ஜாலியா இருந்துறாதீங்க. பிள்ளைங்கள படிக்க வச்சோம். வாழ்க்கை போயிட்டுருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சோம். அதேதானா? தாத்தா, பாட்டிங்க அதான் செஞ்சாங்கன்னு. எங்க அம்மா, அப்பாவெல்லாம் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் உத்தியோகம், அது இது கல்யாணம். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு பொறக்கும். அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். இதேதானா? வாழ்க்கையில நெறைய இருக்கு. ஓகே. இது ஒரு ப்ரோகிராமிங். அந்த காலத்துலேருந்து. ஒரு காலத்துல கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோமே. கொஞ்சம் பின்னாடி போவோம். அங்கேயே சுத்தக்கூடாது. வந்துரணும். ஓகே. வந்துரணும். அங்கேயே சுத்தாதீங்க. கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் வேற லெவல்ல வாழ்ந்துருக்காங்க. அப்பலாம் வந்து இதெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய ஹைப்பர்டெக் கம்பெனிங்க, பேங்கு, அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அப்புறம் இந்த அ ஃபேக்ட்ரீஸு, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பொருள் தயாரிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பலாம் வந்து எல்லாமே இயற்கை. ஓகே. அவங்க வேலைக்கு போனாங்களா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா, அவங்களோட தொழில்னா நட்டு வைப்பாங்க. நிலம் இருக்கும். நெறையா விவசாயம் செய்வாங்க. அப்புறம் விவசாயத்திலேருந்து அந்த அவங்க நட்டு வச்ச அந்த அ விவசாயத்திலேருந்து அவங்க எடுத்து அதுலேருந்து சம்பாரிப்பாங்க. எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும். காசும் இந்த மாரி இருக்கும். ஓகே. சொந்தமா நிலம் இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாமே மாறிடுச்சு. ஸோ, நம்ப ஓரளவு அடுத்த தலைமுறை சிறப்பா இருக்கணும்னா, எல்லாம் சம்பாரிச்ச காசெல்லாம் வந்து பெரிய பெரிய காடி, பெரிய பெரிய வீடு வாங்குங்க. வீடு வாங்குங்க, காடி வாங்குங்க. காடியும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். காடி வாங்குனீங்கன்னா, காடி பிசினஸ் ஆரம்பிக்கலாம். வீடு வாங்குனீங்கன்னா, வீடு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நிலம் வாங்குனீங்கன்னா, நிலம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ரியல் எஸ்டேட் செய்யலாம். ஓகே. தங்கம் வாங்குனீங்கன்னா, தங்க பிசினஸ் செய்யலாம். சில்வர் வாங்குனீங்கன்னா, சில்வர் பிசினஸ் செய்யலாம்.
ஓகே. இல்ல இந்த மாரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, யூடியூப் சேனல் கேமரா ஒண்ணு வாங்கிக்கங்க. எப்படி 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 மாத்துறது? இத எப்படியெல்லாம் மாத்துறது? எப்படி நம்ம வாழ்றது? ஒரு கேமரா ஒண்ணு வாங்கிக்கங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. யூடியூப் செய்யுங்க. டிக்டாக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க. Facebookல நல்ல நல்ல விஷயங்கள போடுங்க. ட்வீட் பண்ணுங்க. Snapchat பண்ணுங்க. WhatsAppல நல்ல நல்ல விஷயங்கள அனுப்புங்க. ஏன் 24 மணி நேரம் கெட்ட செய்தியிலேயே போயிட்டுருக்கீங்க? இவ்ளோ இருக்கு செய்றதுக்கு. செய்ங்க. ஸோ, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெறைய கன்டென்ட் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. இத எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் போடுறதுனா போடுங்க. அது உங்க இஷ்டம். ஜோக்கா இருக்கா? இந்த மெசேஜ் ஜோக்கா இருக்கா? இந்த இன்ஃபர்மேஷன் ஜோக்கா இருக்கா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக்க போடுங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்க. எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. உங்ககிட்ட யார் யார் ஷேர் பண்றாங்களோ எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ வாழ்க்கையில நெறைய இருக்கு. உலகத்துல நடக்கிற பிரச்சனையே நீங்க பேசிட்டு இருக்கிறத விட, உங்க வாழ்க்கைய நீங்க வாழ வேணாமா? அதுக்கு தான் சொல்றேன். பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்தாகணும். ஸோ, சட்டம் போட்டவனே சட்டத்த மீறுறான். நமக்கு பிரச்சனைய குடுத்தவனே அதுக்கான தீர்வையும் குடுக்குறானுங்க. தேர்வு நம்ப தான். பிரச்சனையும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதான் சொல்யூஷனும் யோசிக்கணும். பிரச்சனை யோசிக்கலாம், தப்பில்ல. நானும் யோசிப்பேன் தான். ஆனா டக்குன்னு அங்கேயே சுத்தாம டப்புன்னு ஷிஃப்ட் பண்ணி சொல்யூஷனுக்கு வந்துருவேன். சொல்யூஷனுக்கு வாங்க. சரியா? ம். சரி. எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஜோக்கா இருக்கா? தகவல் ஜோக்கா இருக்கா? ம். யூஸ் பண்ணுங்க. யூஸ். ம். மனசு அப்படியே பிராண்டுதா? யூஸ் பண்ணுங்க. பிராண்டுறதுக்கு தான் சொன்னேன். உங்க மனசையும் பிராண்டணும். இத நீங்க ஷேர் பண்றவங்க மனசையும் பிராண்டணும். மாத்துவோமா உலகத்த? என்ன சொல்றீங்க? ஜாலியா அப்படியே மாத்துவோம் உலகத்த. ஜாலியோ ஜிம்கானோ அப்படின்னு மாத்துவோம். சரியா? சரி. சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, சிறப்பா இருங்க. தைப்பூசம்லாம் சிறப்பா கொண்டாடி இருக்கீங்க. தைப்பூசத்துல ஓரளவு கொஞ்சம் சுத்தமா குப்பையெல்லாம் குப்பை தொட்டில போடுங்க. நல்லா சிறப்பா லட்சமா கூட்டம் அப்படியே வரும்போது அப்படியே அமைதி பூங்காவா இருந்துச்சு. கிளம்பும்போது கூட்டம் அலைக்கடல் என்ன அலைமோதுது. சரியா? ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போமா? நல்ல மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. சிறப்பா செய்யுங்க எல்லாத்தையும். சிறப்பா ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கையை சிறப்பா வாழுங்க. ரொம்ப முக்கியம் சுதந்திரமா இருங்க. சரியா? அடுத்த வீடியோல சந்திப்போம். சிறப்பு.